அன்பர்களே, இன்று விநாயகர் சதுர்த்தி. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே பேராவூரணி நீலகண்ட பிள்ளையார் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சிறிது தூரத்தில் அமைந்துள்ளது. அக்காலத்தில் இங்கு பெரிய ஊரணி இருந்தமையினால் இவ்வூர் பேராவூரணி என பெற்றது. 200 ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்வூரில் மண்பாண்ட தொழில் செய்து வந்த பெரிய சங்கரன், சிறிய சங்கரன் என்னும் 2 சகோதரர்கள் ஒரு சமயம் அருகில் உள்ள கிராமத்திற்கு வியாபாரம் செய்ய மாட்டு வண்டியில் மண்பாண்டங்களை எடுத்து சென்றனர். அன்று சங்கடகர சதுர்த்தி என்பதனால் அருகில் உள்ள பிள்ளையார் கோவில் தரிசனம் செய்தனர். அர்ச்சகரிடம் அவர்கள், எங்கள் ஊரில் பிள்ளையார் கோவில் இல்லை, இங்கு உள்ள 3 பிள்ளையார்களில் ஒன்றை எங்களுக்கு தந்தால் எங்கள் ஊரில் வைத்து வழிபடுவோம் என்றார்கள். அர்ச்சகரும் சித்ரா பௌர்ணமி நாளில் ஒரு மண் குடத்தை கொடுத்துவிட்டு ஒரு பிள்ளையார் சிலையை எடுத்து செல்லுமாறு கூறினர். சித்ரா பௌர்ணமி நாளில் விடியற்காலை பிள்ளையாரை எடுத்து செல்ல மாட்டு வண்டியில் புறப்பட்டனர். பூட்டப்பட்ட மாடுகள் அசையாமல் நின்றுவிட்டன. எவ்வளவோ முயற்சித்தும் அவை நகரவில்லை. அதனால் செய்வதறியாது மரத்தடியில் அமர்ந்தனர். உடனே விநாயகரே அர்ச்சகர் வடிவில் ஒரு விநாயகர் சிலையை சுமந்து வந்து சகோதரர்கள் வராததால் தாமே சிலையை கொண்டு வந்து கொடுத்ததாக கூறி சென்றார். அந்த விநாயகர் சிலையே பேராவூரணியில் நீலகண்ட பிள்ளையாராக கோவில் கொண்டார். சங்கரன் சகோதரர்களின் வம்சத்தினரே இன்றும் அர்ச்சகராக இங்கு பணி செய்கிறார்கள். கிபி 1825ஆம் ஆண்டு தஞ்சையை ஆண்டு வந்த மராட்டிய மன்னர் துளசேந்திர மகாராஜா சர்க்கரை நோயால் அவதிப்பட்டார். அப்போது ஜோதிடர்கள் நோய் தீர ஆவடையார் கோயில் சென்று இறைவனை வழிபடுமாறு கூறினார். அதன்படி மன்னர் பேராவூரணி வழியாக செல்லும்போது நீலகண்ட பிள்ளையார் எழுந்தருளியுள்ள அரச மரத்தடியில் தனது பரிவாரங்களோடு தங்கினார். இரவில் மன்னன் கனவில் நீலகண்ட பிள்ளையார் தோன்றி, நாளை காலையில் இங்கு உள்ள திருக்குளத்தில் நீராடிவிட்டு மீன்களுக்கு பொறி இனிப்புகளை உதிர்த்து நீ இங்கே வழிபடு, சர்க்கரை நோய் குணமாகும் என்றார். மன்னரும் அவ்விதமே செய்து வழிபட சர்க்கரை நோய் கட்டுக்குள் வந்துவிட்டது. அரசர் செங்கொல்லை எனப்படும் நிலத்தை கோவிலுக்கு தானமாக தந்து கோவில் கட்ட நிதி உதவியும் செய்தார். இன்றும் பக்தர்கள் சர்க்கரை நோய் அகல இங்கு உள்ள குளத்தில் மீன்களுக்கு பொறி, பிஸ்கட், இனிப்புகளை கொடுத்து நீராடி நோய் நீக்கம் பெறுகின்றார்கள். கிழக்கு நோக்கிய ஆலயம், விசாலமான அழகிய முன்மண்டபம், நுழைவாயிலில் மேலே பார்வதி, சிவபெருமான், பிள்ளையார், முருகன், நாரதர் ஆகிய சுதை வடிவங்கள் காட்சி தருகின்றன. வடக்கில் தீர்த்த குளம் உள்ளது. முன் மண்டபத்தை அடுத்து சிறிய ராஜகோபுரம் 5 கலசங்களோடு காட்சி தருகிறது. அடுத்து மகா மண்டபத்தில் கொடிமரம் தரிசனம், மண்டபத்தில் பலிபீடமும் மூஞ்சூரும் உள்ளன. அர்த்த மண்டபத்தில் இருபுறமும் துவாரபாலகர்கள் காட்சி தருகிறார்கள். தெற்கிலும் ஒரு நுழைவு வாயில் உள்ளது. தனி விமானத்துடன் கூடிய கருவறை. அங்கு நீலகண்ட பிள்ளையார், அவர் அருகிலே முருகன் சிறிய மூர்த்தமும் உள்ளது. கருவறையில் உள்ள முருகனை வெளியில் இருந்து பக்தர்கள் தரிசிக்க முடியாது என்பதால் அர்த்த மண்டபத்தில் வெள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் ஊஞ்சலில் காட்சி தருகிறார். கோட்டத்தில் கணபதி உருவங்கள் சுதை சிற்பங்களாக உள்ளன. மூலவர் நீலகண்ட பிள்ளையார், ஆனால் உற்சவர் வள்ளி தெய்வ யானையுடன் சுப்பிரமணியர். இவருக்கே தேர், தெப்பம், திருக்கல்யாணம் நடைபெறும். இவருக்கு சஷ்டி, கார்த்திகை தோறும் அபிஷேக ஆராதனையும் நடைபெறும். சித்ரா பௌர்ணமி பெருவிழா, வைகாசி விசாகம், ஆடி 18 விநாயகர் சதுர்த்தி,
கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, மார்கழி, திருப்பள்ளி எழுச்சி, ஆடி தை கிருத்திகை, மாசி மகம், பங்குனி உத்திரம், மாத கார்த்திகை, சஷ்டி, சங்கடகர சதுர்த்தி முதலியவை இங்கு விழா நாட்கள். 5 சங்கடகர சதுர்த்தி நாளில் வழிபட்டால் திருமணத்தடை அகலுமாம். அமாவாசை நாளில் இங்கு வழிபட்டால் நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும், சங்கடங்கள் போக்கி சந்தோஷம் தரும். பேராவூரணி நீலகண்ட பிள்ளையாரை வழிபட்டு பேரின்ப பெருவாழ்வு வாழ்வோமாக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமேதவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் கம் கணபதியே நமः.